இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இரும்பு பெண்மணி அன்னை இந்திரா காந்தியின் 41வது நினைவு தினத்தை ஒட்டி நாடு முழுக்க அவருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவின் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தி கடந்த 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி தனது பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது 41வது நினைவு நாளான இன்று காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் அன்னை சோனியா காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே மல்லிகார்ஜுன கார்கே தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் இரும்பு பெண்மணி, துணிச்சல் மற்றும் தொலைநோக்கு தலைமையின் சின்னமான இந்திரா காந்தியின் வாழ்க்கையில் மில்லியன் கணக்கான இந்தியர்கள் என்றென்றும் உத்வேகம் பெற்று வருவதாக கூறியுள்ளார். இந்தியாவின் முன்னேற்றம் மற்றும் ஒற்றுமைக்கான அவரது உறுதியான அர்ப்பணிப்பு தங்கள் இதயங்களிலும் மனங்களிலும் நிலைத்திருக்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமை உணர்வை பாதுகாப்பதற்காக அவர் தனது உயிரையே தியாகம் செய்திருப்பதையும் கார்கே நினைவு கூர்ந்துள்ளார். இதேபோல் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்தியாவின் இந்திரா எல்லா அதிகாரங்களின் முன்பும் அச்சமற்றவராகவும் உறுதியானவராகவும் அசைக்க முடியாதவராகவும் இருந்தார் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் அடையாளம் மற்றும் சுயமரியாதையை விட வேறு எதுவும் முக்கியமில்லை என்பதை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் பாட்டி என்றும் அவர் நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டுள்ளார். உங்கள் தைரியம், இரக்கம் மற்றும் தேசபக்தி ஆகியவை நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என்னை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன என்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கோவை சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருமத்தம்பட்டியில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் VMC மனோகர் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை விஜய் வசந்த் துவக்கி வைத்தார். தொடர்ந்து பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கராஜன், மாநில பொதுச் செயலாளர் விஜயகுமார், மாவட்ட துணைத் தலைவர் RB முருகேஷ், மாநகராட்சி உறுப்பினர் நவீன்குமார், மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆகாஷ், நகர தலைவர் பாலசுப்ரமணியன், வட்டார தலைவர் ரங்கசாமி உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனிடையே கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஒப்பற்ற துணிச்சல், உறுதிமிக்க ஈர்ப்பு கொண்ட தலைவர் திருமதி இந்திரா காந்தியை நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தனது துணிச்சலான தொலைநோக்கு பார்வை மற்றும் இரும்பு மன உறுதியால் உலகம் முழுவதும் மதிக்கப்பட்ட ஒரு தலைவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். தேச ஒற்றுமைக்கான அவரது தளராத அர்ப்பணிப்பு தனது உயிரையே தியாகம் செய்ய வைத்தது என்றும், இந்தியாவுக்காக வாழ்ந்து மறைந்த இரும்பு பெண்மணிக்கு தலை வணங்குவதாகவும் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார்.